ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆசீர் அருள்வாக்கு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில், உங்கள் குடும்பத்தை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் ஆண்டோர் மலர்ந்திருக்கிற இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைவாக உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்காக ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், ஸ்டாண்ட் அப் டுடே, டுமாரோ வில் ஷைன். இன்று எழு அல்லது இன்று எழுந்திருங்கள், உங்களின் நாளை பிரகாசிக்கும் என்பதாகும். இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மனம் சோர்ந்து, மனம் உடைந்து, வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து, எதிர்கால நம்பிக்கை இழந்து, இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே சந்திக்கிறார். இந்த மாதத்திலே உங்களை அவர் சந்திக்கின்றார். உங்களில் சிலர் நினைக்கலாம், ஏன் இந்த மாதம் எனக்கு வந்தது, இது வராமலேயே என் வாழ்க்கை முடிந்திருக்கலாமே என்று கூட ஒரு சிலர் எண்ணி வேதனையோடு இருக்கலாம். உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகின்றார். ஸ்டாண்ட் அப் டுடே, யுவர் டுமாரோ வில் ஷைன். நீங்கள் எழுந்திருங்கள், உங்கள் நாளை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 1-7 வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவும் பல மக்களும் வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் இயேசுவிடத்தில் ஒரு பார்வையற்றவரை காட்டி கேட்கின்றார்கள். இந்த பார்வையற்றவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பிறந்திருப்பது, பார்வை இல்லாத ஒரு நிலையில் பிறந்திருப்பது இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த குற்றமா? அதற்கு இயேசு பதில் கூறுவார், இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல, கடவுளுடைய மகிமை இவர் வாழ்வில் வெளிப்படுவதற்காகவே இவ்வாறு வந்திருக்கிறது என்று சொல்லி இயேசு தன்னுடைய உமிழ் நீரை உமிழ்ந்து தரையிலே சேறுண்டாக்கி அதை அந்த பார்வையற்றவருடைய கண்களில் பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவும் என்று கூறுவார். அந்த பார்வையற்றவரும் சீலோவாம் குளத்திலே போய் கழுவிய பொழுது பார்வை பெற்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து தான் ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார். இதை தான் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கலாம். இவைகள் எல்லாம் ஏன் வந்தது, எதற்காக என் வாழ்வில் வந்தது, இது என்னுடைய தவறா, என் பெற்றோருடைய தவறா, அல்லது எதற்காக இப்படி என்று பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம். இந்த சூழலிலே ஆண்டவர் உங்களுக்கு கூறுகின்ற பதில், கடவுளுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகின்றார். அவருடைய மகிமையை நீங்கள் காண்பதற்காக விசுவாசத்திலே என்று நீங்கள் இழந்திருங்கள். உங்கள் வேதனை, துன்பத்திலேயே இருக்க வேண்டாம். அதை உதறி தள்ளிவிட்டு, என் ஆண்டவர் எனக்கு ஒரு பிரகாசமான, ஒளிமயமான வாழ்வை தந்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாச பயணத்தை ஆரம்பியுங்கள். அந்த பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால், பிறவியிலேயே பார்வையற்று இருந்த அந்த மனிதனுக்கு இறைவன் பார்வை கொடுக்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நீண்ட நாட்களாக, ஏன் பிறந்ததில் இருந்தே இருக்கின்ற ஒரு தரித்திரத்திலிருந்து, நோயிலிருந்து, துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கட்டுக்களிலிருந்து ஆண்டவர் இயேசுவினால் விடுதலை கொடுக்க முடியுமா? ஆம், நிச்சயமாக விடுதலை கொடுக்க முடியும். அதை நாம் நம்புவோம், அதை நாம் எதிர்பார்ப்போம். அந்த நம்பிக்கையோடு இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே
நாம் பயணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே 7வது இறைவசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு அவரிடத்திலே கூறுவார், நீர் போய் சீலோவாம் குளத்திலே உம் கண்களை கழுவும் அப்படி என்று கூறுவார். அதிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கின்றார். அந்த பார்வையற்றவர் இயேசுவிடத்தில் எனக்கு பார்வை தாரும் என்று கேட்கவில்லை. இயேசுவாகவே முன்வந்து அவரை குணமாக்குகிறார். கடவுளுடைய அருள் இது போன்றதுதான். கடவுளுடைய அருள் எங்களை எப்பொழுதும் தேடி வருகிறதாக இருக்கின்றது. கடவுளுடைய அருள் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது. நாம் பல முறை அதை தவற விடுகின்றோம். இந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய அருள், இயேசு அவர் தானாகவே அந்த மனிதரிடத்தில் வந்து கண்களிலே சேறை உண்டாக்கி பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவும் அப்படி என்று கூறுகின்றார். அதிலே அடங்கியிருக்கிற அற்புதத்துக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த மனிதர் இயேசு சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சீலோவாம் குளத்திலே போய் அவர் கண்களை கழுவினார். அப்பொழுது பார்வை பெற்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப ஏன், எதற்காக இயேசு இந்த ஒரு செயலை செய்தார் என்று பலருக்கு பல கேள்விகள் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு இதை செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது. அதாவது, அந்த மனிதருக்கு ஆண்டவர் குணம் கொடுக்க விரும்புகிறார், குணமளிக்க விரும்புகின்றார். அந்த மனிதருக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். அந்த மனிதன் இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இருளுக்குள்ளேயே இருக்கின்றார். பார்வையற்ற நிலையிலேயே ஒன்றும் அவரால் பார்க்க முடியவில்லை. அந்த நிலையிலேயே இந்த மனிதர் இருக்கக்கூடாது. அவர் அதிலிருந்து பார்வை பெற்று கடவுளுடைய அளப்பெரிய படைப்பையெல்லாம் அவர் பார்க்க வேண்டும். அவரும் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்பினார். அந்த விருப்பத்தினால்தான் அவரிடத்திலே வந்து அவர் செயல்படுகின்றார். அதனாலே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் என்றால், இந்த வாழ்வு உமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவீராக இருந்தால் நான் கொடுக்கிற அந்த புது வாழ்வை உம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக அந்த பார்வையற்றவருக்கு ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நீர் போய் சீலோவாம் குளத்திலே கழுவும். அதாவது, கடவுள் எனக்கு அதை செய்வார் இதை செய்வார் என்று நம்புவது மட்டும் போதாது, அதற்காக நாம் செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு பார்வையற்றவர் பேசாமல் வீதியிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். அங்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் அந்த மனிதரை ஏளனமாக கீழ்த்தரமாக பார்த்து, இப்படி ஒரு நிலையில் இவர் இருப்பதற்கு இவர் காரணமா அல்லது இவருடைய பெற்றோர் காரணமா என்றெல்லாம் கதைக்கும் பொழுதே அந்த பார்வையற்றவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்க வேண்டும். எங்களை பார்த்து எங்களுக்கு அருகில் யாரோ ஒரு எங்களை பற்றி குறையாக கதைக்கிறார் என்றால் எங்களால் தாங்க முடியுமா? இல்லையே. அதுபோல தானே அந்த மனிதருக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த மனிதர் ஒன்றும் கேட்கவே இல்லை. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், அவர் கண்கள் தெரியாத பார்வையற்ற நிலையில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் எச்சியை உமிழ்ந்து அவருடைய கண்களில் பூசினால் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு ஒரு பெரிய அவமானமாக தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும். இருப்பினும் அந்த பார்வையற்றவர் பொறுமையாக இருந்தது மட்டுமல்ல, அதுக்கு பின்பு அந்த பார்வையற்றவர் கேட்காமலேயே இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீர் சீலோவாம் குளத்திலே போய் கழுவும், பார்வை பெறுவீர் என்று. அப்ப அந்த பார்வையற்றவரை யார் சீலோவாம் குளத்துக்கு கூட்டி கொண்டு போகிறது? எப்படி அவரால் போக முடியும்? அதனாலே அந்த பார்வையற்றவர் கண்களிலே சேறு உண்டாக்கி பூசியவரை பார்த்து அல்லது உமிழ்நீர் உமிழ்ந்து கண்களிலே பூசியவரை பார்த்து பல கேள்வி கேட்டிருக்க வேண்டும், கோவப்பட்டு பேசியிருக்க வேண்டும். இது எல்லாம் தவிர்த்து அந்த பார்வையற்றவர் முழுமனதோடு கீழ்ப்படிந்து எழுந்து காலை எடுத்து முன்வைக்க ஆரம்பித்தார். அந்த சீலோவாம் குளம் எங்கே இருக்கிறது? அதை தேடி அவருடைய கால்கள் போக ஆரம்பித்தது. அந்த சீலோவாம் போய் குளத்திலே கழுவினால் பார்வை கிடைக்கும் என்று அவர் சொன்னார் அல்லவா? நான் இவ்வளவு காலம் இருளுக்குள் இருந்து விட்டேன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டேன், இனி என்னால் வாழவே முடியாத என்ற நிலை கூட எனக்கு வந்து விட்டது. இருப்பினும்
அவர் பார்வை பெறுவார் என்று சொன்னார் அல்லவா? அதற்காக நான் ஒரு முறை என் கண்களை அப்படியே கழுவி பார்க்கட்டுமே, பார்வை கிடைத்தால் எனக்கு நலமாகி விடுமே என்ற அந்த நல்ல நம்பிக்கையோடு பாருங்கள், அந்த பார்வையற்றவர் போய் கழுவிய பொழுது பார்வை பெற்றார். அதுபோலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மகனே, மகளே, என் வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது. இந்த பிப்ரவரி மாதத்திலே விசுவாசத்தோடு எழுந்து உன் வாழ்வின் முன்னேற்றத்துக்காக, உன் வாழ்வின் விடியலுக்காக, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக காலடி எடுத்து வைத்து நடக்க ஆரம்பியுங்கள், செயல்பட ஆரம்பியுங்கள், முயற்சி செய்ய ஆரம்பியுங்கள். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நாம் ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது கடவுள் அதிலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். விவசாயிகளை பாருங்கள், அவர்கள் விதை விதைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மழை வருமா மழை வராதா என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாத நிலையிலும் அவர்கள் நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள், தங்களுடைய உழைப்பை காட்டுகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையோடு தங்களுடைய உழைப்பை காட்டும் பொழுது, விதை விதைக்கும் பொழுது இயற்கை மழையை கொடுக்கிறது. அப்பொழுது அந்த பயிரின் விளைச்சலை அவர்கள் கண்டு அகமகிழ்கிறார்கள். அது அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றது. அதுபோலதான் அன்பானவர்களை விசுவாச வாழ்க்கை கூட. விசுவாசம் என்பது எல்லாம் நடந்த பின்பு நாம் நம்புவதல்ல. நமக்கு ஒன்றுமே நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது கடவுள் அதை செய்வார் என்று நம்புவதுதான் விசுவாசம். அதுதான் அந்த விதை. கடவுள் எனக்கு இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் விதை விதைக்கும் பொழுது கடவுள் தன்னுடைய ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். அப்பொழுது இந்த விதையாக நாம் செயல்படுகிற செயல்களிலே பலன்களை காணும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு விவசாயி விதையை விதைப்பது போலதான் விசுவாசிகளாகிய நாங்களும் எங்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்காக, வெற்றிக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக இறை நம்பிக்கையோடு நாம் விதைகள் என்ற செயல்பாடுகளை விதைக்க ஆரம்பித்தால் போதும், நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையை இந்த பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் காணப்போகிறோம். டுடே மே ஃபீல் ஹெவி. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய பாரமான நாளாக இருக்கலாம். டுடே மே ஃபீல் அன்சர்டன். இன்றைய நாள் எதுவுமே தெளிவில்லாத ஒரு நாளாக இருக்கலாம். பட் டுடே இஸ் நாட் த எண்ட் ஆஃப் யுவர் ஸ்டோரி. ஆனால் இன்றைய நாள், இன்றைய மாதம் உங்கள் வாழ்வின் முடிவின் நாள் அல்ல, முடிவின் மாதம் அல்ல. இது ஆரம்பத்தின் நாள், ஆரம்பத்தின் மாதம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். What do you do today? Shape what do you see tomorrow. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செயல்பட திட்டமிட்டு செயல்படுகிறீர்களோ அதனுடைய மாற்றத்தை, அதனுடைய பலனை நீங்கள் நாளை நிச்சயமாக காணப்போகிறீர்கள். ஸ்டாண்ட் அப். நாட் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ஈஸி. எல்லாமே இலகுவாக இருக்கிறதுனாலே நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிகாஸ் கிவிங் அப் இஸ் நாட் அன் ஆப்ஷன். நான் இப்படியே இருந்து விட்டால் எனக்கு ஒன்றுமே நடக்காது, அதனாலே நான் எழுந்திருக்க வேண்டும் என்ற நிலையோடு நீங்கள் எழுந்திருங்கள். ஸ்டாண்ட் அப் இன் ஃபெய்த் when fear is loud. உங்களுக்குள்ள இருக்கிற பயம் பெரிய சத்தமாக பேசும் பொழுதுதான் நீங்கள் விசுவாசத்தோடு எழுந்திருங்கள். ஸ்டாண்ட் அப் இன் ஹோப் when the faith is unclear. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் என்ன நடக்குமோ, என்னதான் வாழ்க்கையில் நேருமோ என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு எழுந்திருங்கள். ஸ்டாண்ட் அப் இன் எஃபர்ட் ஈவன் வென் ரிசல்ட்ஸ் ஆர் டிலேட். சில நேரத்திலே உங்களுக்கு பதில்கள் கிடைக்க தாமதிப்பது போல இருக்கலாம். இருந்தாலும் தைரியத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண்பதற்காக எழுந்திருங்கள். You may not see the light yet. நீங்கள் வெளிச்சத்தை காண முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். You may not feel strong yet. உங்களுக்குள்ளே உடனடியாக சில தைரியத்துக்குரிய செயல்கள் நடக்காமல் இருக்கலாம். But strength is built by standing, not by waiting.
ஆனால் எங்களுக்குள்ளே தைரியம் எப்படி உருவாகும் என்றால், அப்படியே நாம் கீழே இருப்பதனால் அல்ல, நாம் எழுந்திருக்கும் பொழுதுதான் அந்த பலன், அந்த சக்தி நமக்குள்ளே உண்டாகின்றது. Every sunrise begins in darkness. இருளுக்குள்ளே தான் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சூரிய உதயமும் உருவாகின்றது. Every victory starts with decision, good decision. ஒவ்வொரு நல்ல முடிவுகளில் இருந்துதான் நமது வாழ்க்கையின் வெற்றிகள் ஆரம்பமாகின்றது. Every bright tomorrow is born from courage today. இன்று நாம் என்ன உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று நாம் ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நாளைய நாளை எங்களுக்கு ஒரு வெற்றியின் பிரகாசமான நாளாக உருவாக்கி கொடுக்கின்றது. So stand up today, speak life, take the step, hold on. ஆகவே இன்று நம்பிக்கையோடு எழுந்து வாழ்வை பற்றி பேசுங்கள், மரணத்தை பற்றி பேச வேண்டாம். நான் வாழ்வேன், என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று வாழ்வை பற்றி பேசுங்கள். முன்னோக்கி செல்வதற்கான படிகளை எடுத்து வையுங்கள். கடவுளை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். Your tomorrow will shine. உங்களுடைய நாளைய நாள் பிரகாசிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளும் எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். முக்கியமாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் வாழ்வின் முடிவு நிலையிலே வந்திருக்கின்றார்களோ, வாழ்க்கையை வெறுத்த நிலையில் இருக்கின்றார்களோ, எனக்கு விடியலே தோன்றாது, என் குடும்பத்திலே ஒரு நன்மையும் நடக்காது, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை முடிவுக்கே வராது, என் நோய் தீராது, என் பிள்ளைகள் வாழ்வடைய மாட்டார்கள், என்னுடைய பொருளாதார கஷ்டம் நீங்காது, என்னுடைய அவமானம் என்னை விட்டு போகாது என்ற நிலையிலெல்லாம் யாரெல்லாம் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, ஆண்டவரே அவர்கள் மேல் உம்முடைய அருள்மழை இறங்கி வரட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த அந்த மனிதருக்கு நீர் பார்வை கொடுத்தது போல இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிறவியிலிருந்து அல்லது நீண்ட நாட்களாக பல ஆண்டுகளாக இருக்கின்ற பிணிகளிலிருந்து, நோய்களிலிருந்து, கட்டுக்களிலிருந்து, தரித்திரங்களிலிருந்து, தாழ்மை நிலையிலிருந்து, அவமான நிலையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். இவர்கள் மேல் இருக்கிற கட்டுக்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. இவர்களுடைய கரங்களில் உள்ள கட்டு, கால்களில் உள்ள கட்டு, வாழ்க்கை நிமிர முடியாதபடி இருக்கின்ற கட்டுக்கள், வாழ்க்கை மகிழ்ச்சிக்குள் வர முடியாதபடி இருக்கிற கட்டுக்கள், வாழ்க்கை வெளிச்சுற்றுக்குள்ளே வர முடியாதபடி இருக்கிற கட்டுக்கள், வாழ்க்கை நிம்மதிக்குள்ளே வர முடியாத இருக்கிற கட்டுக்கள் ஒவ்வொன்றும் நசரேத்தூராக இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. சங்கிலி கட்டுக்கள் அறுக்கப்படட்டும், சிறை கதவுகள் திறக்கப்படட்டும், பூட்டுக்கள் உடைக்கப்படட்டும். இவருடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வருவதாக. இவருடைய வாழ்க்கை துர்நாற்றம் எடுக்கிற கல்லறை வாழ்க்கையில் இருந்து விடுதலை, ஆசீர்வாதம் என்கிற உயிர்ப்பு நிலைக்குள்ளே வருவதாக. ஆண்டவருடைய வல்லமையினால் இவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், இவருடைய துக்க மகிழ்ச்சியாய் மாறட்டும், இவருடைய வேதனைகள் மறையட்டும், இவருடைய அவமானங்கள் நீங்கட்டும், இவர்களுடைய தோல்விக்கு பதிலாக வெற்றி உண்டாகட்டும், இவர்களுடைய ஏமாற்றத்துக்கு பதிலாக உயர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர்தாம் இந்த நேரத்தில் இவருடைய கரங்களை பிடித்து கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த பிப்ரவரி மாதம் இவர்கள் வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை இவர்கள் காண்பார்களாக. புதிய பாதைகள் இவர்களுக்கு திறக்கப்படுவதை இவர்கள் பார்க்கட்டும். புதிய முன்னேற்றமான படிகள் இவர்கள் ஏறி செல்வதை இவர்கள் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இவர்கள் எல்லாருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுடைய இந்த மாதத்தில் இவருடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாதத்தில் கூடிய குடும்ப உறவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் உறவிலே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். எந்த குடும்பத்திலே கசப்புகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், இடைவெளிகள் இருக்கிறதோ அவைகளை ஆண்டவரே நீர் மாற்றி சமாதானத்தை, புரிந்துணர்வை, ஒற்றுமையை, சந்தோஷத்தை, மன்னிப்பை நீர் கொடுப்பீராக. ஆண்டவர், இந்த நேரத்தில் இவர்கள் எல்லாருடைய இல்லங்களையும் இந்த மாதத்தில் நீர் ஆசீர்வதி. உங்களுடைய இல்லங்களுக்குள்ளே
மகிழ்ச்சி என்கிற, சந்தோஷம் என்கிற, நல்வாழ்வு என்கிற கனிகளை இவர்கள் சுவைக்கட்டும். இந்த மாதத்தில் இவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் கையிட்டு செய்யும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் இவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் மேல் இருக்கிற சாபங்கள் நீங்கட்டும், வேதனைகள் அகலட்டும், பாரங்கள் அகலட்டும். இவர்கள் மேல் இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமை, உம்முடைய விடுதலை, உம்முடைய சுகமாக்கும் பிரசன்னம் இறங்கி வரட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை, வெற்றியை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிப்ரவரி மாதத்திலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை எங்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய இணையதளம் www.tamilnewlife.com. அதில் நீங்கள் போனீர்கள் என்றால் எங்களுடைய அனைத்து கூட்டங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் அதில் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் அங்கே இருக்கின்றது. ஆகவே அதன் மூலமாக உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் உங்களோடு இணைந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.